இப்பொழுது விற்பனையில் ஜன்னல், சமூகத்தின் சாளரம், மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். கலைஞர் அவர்களின் 92வது பிறந்த நாள் விழாவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் கூட்டத்திற்கு நம் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் வணக்கத்தை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு முதலமைச்சரின் தொகுதி என்றால் அது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தொகுதியாக கருதப்படும். ஒரு முதலமைச்சருடைய தொகுதி என்றால் அந்த தொகுதிக்கு அந்த முதலமைச்சரே கவனம் எடுத்துக்கொண்டு பல பணிகளை அந்த மக்களுக்காக செய்து தருவார்கள். அந்த முதலமைச்சர் அந்த தொகுதியின் மக்களின் வேண்டுகோளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பார்கள். அதனால முதலமைச்சராக வரக்கூடியவர்கள் நிற்கக்கூடிய தொகுதி என்றால் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த வேட்பாளருக்கு வாக்குகள் அளிப்பார்கள். அந்த வேட்பாளர் ஜெயித்த பிறகு, முதல்வரான பிறகு, அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், அந்த மக்களின் கோரிக்கைகளை எல்லாம் மிக முக்கியமாக எடுத்துக்கொண்டு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கூடிய, அதையெல்லாம் பெறக்கூடிய ஒரு தொகுதியாக ஒரு தொகுதி இருக்கும் என்றால் அது முதல்வருடைய தொகுதியாகத்தான் இருக்கும். அது முதலமைச்சர் சொல்லி செய்யணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஆனால் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் முதல்வருடைய தொகுதி, தன் தலைவர்களுடைய தொகுதி என்று அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்படுவார்கள். ஆனால் தமிழகத்திலேயே மிக மோசமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி என்னவென்றால் இங்கே இருக்கக்கூடிய ஆர்கே நகர் தொகுதி தான். ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு எந்த தொகுதியை பத்தியும் கவலை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளை பற்றியும் அவருக்கு அக்கறை இல்லை. தமிழ்நாட்டை பற்றிய அக்கறை இல்லாத ஒரு முதல்வர் இருக்கும் போது தன்னுடைய தொகுதியை பத்தி ஏன் கவலைப்பட போறாங்க? இந்த தொகுதி மக்கள் இதை புரிந்து கொண்டுதான் இங்க மாவட்ட செயலாளர் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னாரே, மதியம் வரை 30% வாக்குகள் கூட அவர்கள் பதிவு செய்யவில்லை. மக்களை பார்த்து தேர்தல் நேரத்திலே எந்த முக்கியமான கட்சிகளும் இந்த தேர்தலை புறக்கணித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணித்தது, மற்ற கட்சிகள் எல்லாம், பல கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணித்த நேரத்தில் கூட ஒரு மந்திரி சபையே வந்து இங்க தேர்தல் நடத்திய தொகுதி இந்த ஆர்கே நகர் தொகுதி தான். ஆனாலும் மக்கள் இங்கே வாக்களிக்க செல்லவில்லை. அவங்களுக்கு தெரியும் இத்தனை வருஷமா தமிழ்நாட்டு மக்கள் என்னென்ன கஷ்டங்கள் பட்டிருக்காங்க, இந்த அரசாங்கம் ஓட்டு போட்ட மக்களுக்கு என்னென்ன கெடுதல்களை செய்திருக்கிறது, தீமைகளை செய்திருக்கிறது என்று மக்கள் புரிந்து கொண்டு இந்த அம்மையார் இங்கே வர வேண்டாம் என்று நினைத்து தேர்தலிலே வாக்களிக்க கூட போகவில்லை. ஆனா இருக்கக்கூடிய ஆட்சி மக்கள் வாக்களிக்காவிட்டால் தனக்கு அசிங்கமாக போய்விடுமே என்று யார் யார் ஓட்டெல்லாம் போட முடியுமோ அந்த ஓட்டெல்லாம் போட்டு ஜெயித்து இருக்கக்கூடிய தகுதி தத்தங்களை எல்லாம் செய்து வெற்றி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு முதல்வர் இருக்கக்கூடிய தொகுதி தான் இந்த தொகுதி. ஒரு அரசாங்கம் என்றால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க? ஒரு அரசாங்கத்தை ஒரு ஜனநாயக நாட்டிலே தாங்கி பிடிக்கக்கூடிய 3 விஷயங்கள் ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ் என்று சொல்லுவார்கள். நீதித்துறை, சட்டமன்றம், அரசு, நிர்வாகம். தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் நீதித்துறையை பத்தி
ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கும் நீதித்துறைக்கும் சம்பந்தம் இல்லை. அதுல போய் இவங்க தலையிட முடியாது. சில இடத்துல தலையிட்டு வேற மாநிலங்கள்ல தலையிட்டு என்னென்ன நடந்திருக்கு நமக்கு தெரியும். அதனால அதை பத்தி பேச வேண்டாம். இங்கே இருக்கக்கூடிய நீதித்துறை இல்லைன்னா தமிழ்நாட்டு அரசாங்கமே நடக்க முடியாத ஒரு நிலை தான் இருக்கு. எதுவாக இருந்தாலும் மக்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன? ஒரு நூலகத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டுகிறார்கள். அந்த நூலகத்தை காப்பாற்றணும், அந்த நூலகத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு உரிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் அரசாங்கம் செய்யாது. அரசாங்கம் அதை உடனே ஆஸ்பத்திரியா மாத்திரன்னு நிக்குது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு நூலகத்தை ஆஸ்பத்திரியா மாத்திரங்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் போராடி, எழுத்தாளர்கள் போராடி அதை நிறுத்திய பிறகு இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த நூலகத்தையே கவனிப்பார் இல்லாமல் கிடப்புல போடுது. உடனே நீதித்துறை தன் கையிலே அதை எடுத்துக்கொண்டு அதை பராமரிக்க வேண்டும், இல்லைன்னா நானே வந்து பார்ப்பேன் என்று ஒரு நீதி அரசர் சொல்லி அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய நிலை இந்த அரசாங்கத்திடம்தான் இருக்கு. ஒவ்வொன்றும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் நீங்க போய் அலுவலகத்திலே, அரசு அலுவலகத்திலே யாரையும் அதிகாரியையும் பார்க்க முடியாது, அமைச்சர்களையும் பார்க்க முடியாது. இங்க ஏதாவது ஒன்று செயல்படுத்தணும்னா கோர்ட்டுக்கு, நீதித்துறையைத்தான் நீங்கள் நாட வேண்டிய, ஒரு நியாயம் கிடைக்க வேண்டாம் என்றால் அங்கதான் போக வேண்டிய நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால நீதித்துறையை விட்டு விடுவோம். சட்டமன்றம், அரசு நிர்வாகம் என்று அந்த இரண்டு துறைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் சட்டமன்றம் இங்கே தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய சட்டமன்றம் அது சட்டமன்றமா இல்லையா என்று கேட்கக்கூடிய அளவில் தான் இந்த சட்டமன்றம் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சட்டமன்றம் என்றால் விவாதங்கள் நடைபெறும். தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அவரை எதிர்த்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பல கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் பயந்ததில்லை, அதை எதிர்த்ததில்லை, எதிர்கருத்துக்கள் வரக்கூடாது என்று தடை செய்ததில்லை. அதை ஆரோக்கியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய திராணி இருந்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில நீங்க அம்மா போற்றி, ஜெயலலிதா அம்மையார் போற்றி, கற்பூர நாயகியே, கனகவல்லியே, ஆதிபராசக்தியே, ஆயி மகமாயி, இப்படி பாராட்டுகளை தான் முதலமைச்சரை நோக்கி நீங்க வைக்க முடியும். இதை தாண்டி வேற எதையும் நீங்க சட்டமன்றத்தில் பேச முடியாது. எதை சொல்லணும்னாலும் இதுக்கு முன்னாடி முகாந்திரமாக ஒரு முழத்திற்கு அம்மாவுடைய புகழை பாற்றி போற்றி பாரடி பாடடி கண் பெண்ணே என்ற ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அது மாதிரி அம்மையாருடைய காலடியை நோக்கி அந்த புகழ் மாலையை வச்சுட்டுதான் நீங்க சட்டமன்றத்துல பேச ஆரம்பிக்க முடியும். அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகமோ எதிர்கட்சிகளோ யாரும் சட்டமன்றத்துல மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு அனுமதிக்கப்படுறதில்லை. யாரா இருந்தாலும் மக்கள் ஓட்டுப்பட்டு தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தான் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எடுத்து வைப்பாங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில இருக்கும் போது எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் என்னுடைய தொகுதிக்கு பஸ் வேணும், பள்ளிக்கூடம் வேணும், காவல் நிலையம் வேண்டும், கல்லூரி வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்களிடம் கேட்டு பெற்றிருக்கக்கூடிய சம்பவங்கள் எத்தனையோ. ஆனா இந்த ஆட்சியில தலைவர் கலைஞர் அவர்களை போல் இல்ல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், தலைவர் கலைஞர் அவர்கள் காலையில சட்டமன்றத்துக்கு வந்தாங்கன்னா சட்டமன்றம் முடிகிற வரைக்கும் அங்க இருப்பாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அரை மணி நேரம் தான் முதலமைச்சர். தளபதி அவர்கள் சொல்வது போல அரை மணி நேரம் தான். அங்க வந்து அந்த அரை மணி நேரம் கூட கிடையாது. பொதுவாக சட்டமன்றத்துல கேள்வி நேரத்தை எதையும் நீங்க எழுப்ப முடியாது. கேள்வி நேரம் முழுசா முடிஞ்ச அப்புறம் தான் எந்த விஷயமா இருந்தாலும் விவாதமாக இருந்தாலும் எழுப்ப முடியும். ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்துல கேள்வி நேரம் முடிவதற்குள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து விட்டார்கள் என்றால், முதலமைச்சர் வந்து விட்டார் என்றால் கேள்வி நேரம் அந்த 10 நிமிஷம் இருந்தாலும் சரி, அரை மணி நேரம் இருந்தாலும் சரி முடிக்கப்பட்டு விடும். முடிக்கப்பட்டு என்ன நடக்கும்?
அவர் ஒரு காகிதத்தை எடுத்துட்டு வந்து 110 படிப்பார்கள். எதுவாக இருந்தாலும் 110 தான். தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை வேடிக்கையாக சொன்னார்களாம், டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க தலைவர்கள், கூட கட்சிக்காரங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அப்ப புயல் ரமணன் என்று நினைக்கிறேன், அவர் சொன்னாரு, புயல் 110 வேகத்துல கிலோமீட்டர் வேகத்துல அடிக்க போகுதுன்னு. தலைவர் சொல்லிருக்காங்க, தமிழ்நாட்டுல வர வர புயல் கூட 110 தான் அடிக்குதுன்னு. இதுதான் நிலை. எதுவாக இருந்தாலும் ஏன்னா 110 தான் விவாதிக்க முடியாது. கேள்வி யாராவது எழுத்து கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது இல்லையா, தெரியாது. அதனால எதுவாக இருந்தாலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 110 தான் படிப்பாங்க. 110 படிச்சு தமிழ்நாட்டுடைய வருவாய், ஒரு அரசாங்கத்துடைய வருவாய், ஒரு ஆண்டுக்கு இத்தனை கோடின்னு வருவாய் இருக்கும். அது எத்தனையோ செலவுகள் இருக்கு. சத்துணவு திட்டத்துக்கு இருக்கு, ரோடு போடுறதுக்கு செலவு பண்ணும் வருவாயை, கல்விக்காக செலவு பண்ண வேண்டும், பாதுகாப்புக்காக செலவு பண்ணணும், சட்டம் ஒழுங்கு நலத்திட்டங்கள் தருவதற்காக, இப்படி பல விஷயங்களுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானத்தை செலவு செய்ய வேண்டும். ஆனா இவர்கள் படிக்கக்கூடிய அந்த 110 மட்டுமே நம்ம செயல்படுத்த வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசாங்க வருமானத்தை விட அதிகமாக அவர்கள் 110 படிச்சிருக்காங்க. அத்தனை நூற்றுக்கணக்கான 110களை படித்த பெருமை ஒண்ணுதான் ஜெயலலிதா அவர்களுக்கு. அந்த 110 எத்தனை செயல்படுத்தினாங்க விரல் விட்டு எண்ணிடலாம், 5 6. 200 300 400 110 படித்து விட்டு ஒரு முதலமைச்சர் படிக்கிறார். ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏ ஒரு சாதாரண ஆளோ இல்ல, அவங்க சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியலன்னா பரவாயில்ல. ஆனால் ஒரு முதலமைச்சர் பொறுப்புள்ள அந்த பதவியிலே இருக்கக்கூடியவங்க அந்த 110 விதியின் கீழ் படிக்கக்கூடிய அந்த நூற்றுக்கணக்கான 110 அறிவிப்புகளில் அவங்க இதுவரைக்கும் செயல்படுத்தி இருக்கிறது 5 6 தான். ஆனால் பெருமையாக ஜெயலலிதா சொல்றாங்க, நாங்க எங்களுடைய புகழை பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் 36 நாட்கள் போதாது என்று. நீங்கள் செய்திருக்கக்கூடிய கொடுமையை சொல்ல வேண்டும் என்றால் 3600 ஆண்டுகள் போதாது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கு. பொதுவா சைக்கோ ஃபேன்சி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், ஒருத்தர அளவுக்கு மீறி புகழ்வது, அதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லாமல் புகழக்கூடியதுதான் பதவியில் இருக்கக்கூடியவர்களை தன் லாபத்திற்காக புகழ்வதுதான் சைக்கோ ஃபேன்சி. ஆனா இந்த அரசாங்கத்திலே அதுக்கு தனியா ஒரு டிக்ஷனரி, ஒரு புத்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு அதை ஒரு கலையா மாற்றி வைத்திருக்கக்கூடிய ஆட்சி ஜெயலலிதாவுடைய ஆட்சி. ஏனென்றால் இந்த சைக்கோ ஃபேன்சி என்பது லத்தீன்ல இருந்து வரக்கூடிய வார்த்தை. அதுக்கு என்ன உண்மையான அர்த்தம் லத்தீன் மொழியிலன்னா பொய், பொய் சொல்லக்கூடியவர்கள் என்று அர்த்தம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் எல்லாம் பொய், பாராட்டு உரைகள், தான் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் தவறான தகவல்கள், பொய். அமைச்சர்கள்லாம் இதெல்லாம் சொல்றது போக இன்னைக்கு முதலமைச்சரே தவறான விஷயங்களை, தவறான தகவல்களை, பொய்யுரைகளை சட்டமன்றத்திலேயே எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு வந்திருக்கு. மின்மிகை மாநிலமாக தமிழ்நாட்டை நான் மாற்றிவிட்டேன். மின்மிகை மாநிலம், மின்சார தடையே இருக்கக்கூடாது. நமக்கு தேவையான மின்சாரத்தை விட அதிகமாக மின்சாரம் இருக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கிறது என்றால் ஏன் இத்தனை தொழிற்சாலைகள் மூடுகிறாங்க? ஏன் இத்தனை தொழிற்சாலைகளுக்கு மின்சாரம் பற்றவில்லை என்று பாதி நேரம் தான் வேலை செய்யுது. எத்தனை பேர் வீட்டுல கரண்ட் கட்டு? இதெல்லாம் மின்மிகை மாநிலத்திலே தேவையா? அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னார்கள். தான் ஆட்சிக்கு வந்த பொழுது இங்க இருக்கக்கூடிய திருடர்கள், கொள்ளைக்காரர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு வேற மாநிலத்திற்கு ஓடிவிட்டார்கள் என்று
பெருமையாக சொன்னவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஆனா இன்னைக்கு தேசிய குற்ற ஆவண காப்பகம் என்ற அந்த தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அவர்களுடைய புள்ளி விவரத்துல ஜெயலலிதா அம்மையார் அதிமுக ஆட்சி வந்து 44 மாசத்துக்குள்ள தமிழ்நாட்டுல 7805 கொலை, 79,305 கொள்ளை என்ற அந்த ஒரு அது ஆட்சிக்கு வந்து 44 மாதங்கள்ல எவ்வளவு கொலை? 7,805 கொள்ளைகள் 79,305. இவர் என்ன பெருமையை தமிழ்நாட்டுக்கு தேடி தந்திருக்கிறார் என்றால், இந்தியாவிலேயே பாதுகாப்பற்ற மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாட்டு அந்த பெருமையை தான் பெற்றிருக்கிறது. இந்தியாவிலேயே பாதுகாப்பு இல்லாத, வயதானவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, யாராவது வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்கன்னு நம்ம நம்பிக்கையோட இருக்க முடியுதா? யாரையும் வீட்டுல தனியா விட்டுட்டு கூட போக முடியாது. பெரியவங்களை வீட்டுல விட்டுட்டு போனா எத்தனை பேர் அங்கே கொலை செய்யப்படக்கூடிய ஒரு நிலை தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி தமிழ்நாடை சட்டம் ஒழுங்கே இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றி இருக்கக்கூடிய பெருமைதான் இந்த ஆட்சிக்கு இருக்கக்கூடிய பெருமை. இந்த ஆட்சியில அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் கூட தைரியமாக பணிபுரிய முடியாத ஒரு நிலை. திருநெல்வேலிக்கு அருகே முத்துக்குமாரசாமி என்ற ஒரு அரசு அதிகாரி மிரட்டப்பட்டு தற்கொலை செய்து கொள்ள வைக்கப்படுகிறார். சில கைதுகள் எல்லாம் செஞ்சாங்க மக்களுக்காக, கண் துடைப்புக்காக. அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்னாச்சு யாருக்கும் தெரியாது. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டு தன் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய நிலைக்கு இந்த ஆட்சியிலே தள்ளப்பட்டார். சில நாட்களுக்கு முன்னால் ஹரிஷ் என்ற இளைஞர், கர்நாடகத்தை சேர்ந்த 30 வயது கூட ஆகாத ஒரு இளைஞர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மேல தவறான அவச்சொற்களை, பழி சொற்களை போடக்கூடிய ஒரு நிலை உருவாகப்படுகிறது. இப்படி போலீஸ் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் கூட தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் வாழக்கூடிய மாநிலம் அம்மையார் ஜெயலலிதா ஆளக்கூடிய தமிழ்நாடு. இந்த காவல்துறை யாருக்கு கீழே இருக்கு? முதலமைச்சருக்கு கீழே. ஜெயலலிதா அவர்களுக்கு நேரடியாக கீழே இருக்கக்கூடிய ஒன்றுதான் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை. அந்த காவல்துறையில வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளின் உயிருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்றால் நாம வெட்கப்படணுமா, இல்லைன்னா அந்த துறையை கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வெட்கப்பட வேண்டுமா? இப்படி தான் எடுத்த துறைகள் எல்லாம் இன்று சிதைந்து நலிவடைந்து நாசமாகி போகக்கூடிய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. நமக்கெல்லாம் தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதலீட்டாளர்கள் மாநாடு என்று சென்னையில ஒன்று நடத்தினாங்க. கோடி கோடியா முதலீடுகள் தமிழ்நாட்டில் வந்து குவியுது என்று பெருமையாக பேசினார்கள். அந்த மாநாட்டில் என்ன நடந்தது? இங்க இருந்து அவங்க வீட்டில இருந்து அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்திற்கு வழியெல்லாம் கட் அவுட்டுகளை பார்த்தோம், வண்ண வண்ண கட் அவுட்டுகளை பார்த்தோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல கட் அவுட்டுகள், லண்டன்ல இருக்கக்கூடிய ஹீத்ரோ ஏர்போர்ட்ல கூட அம்மா ஜெயலலிதாவுடைய கட் அவுட்டை அதிமுக வைக்குது, அதிமுக ஆட்சி வைக்குது. இதுதான் பெருமை. கட் அவுட்னா என்னன்னே தெரியாத ஒரு நாட்டுல கட் அவுட் கலாச்சாரத்தை புகுத்திய பெருமை. இத்தனை கட் அவுட் வச்சாங்க. அவங்க வச்ச கட் அவுட்டுக்கான செலவு கூட தமிழ்நாட்டுக்கு முதலீடுகள் வரவில்லை. அதுதான் உண்மை. ஆனா ஒரு மாநாடை நடத்தி நாங்கள் முதலீடுகளை கொண்டு வருகிறோம் என்று ஆட்சியிலிருந்து போக போற சில மாதங்களுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி இத்தனை வருஷமா என்ன செய்து கொண்டிருந்தார்கள்?
இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழ்நாட்டுல எத்தனை கம்பெனி, எத்தனை தொழிற்சாலைகள் வேண்டாம், எங்களுக்கு தமிழ்நாடே வேண்டாம் என்று சொல்லி இங்கிருந்து போகக்கூடிய நிலையை அவர்கள் உருவாக்கினாங்க. தொழிற்சாலையை மூடிட்டு போனா நமக்கு என்னன்னு கேட்கலாம். தொழிற்சாலைகள் புதிதாக வரவில்லை என்றால், இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மூடப்பட்டால், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள், இளைஞர்கள் படித்துவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை இல்லை. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் வேலை தேடி வேற மாநிலங்களுக்கு, வேற நாடுகளுக்கு போய் அவதிப்பட வேண்டிய ஒரு அவசியம். நமக்கு வருமானம் இல்லாமல் திண்டாட வேண்டிய ஒரு நிலை. இதை நோக்கித்தான் தமிழகத்தை தலைவர் கலைஞருடைய ஆட்சியில, இந்தியாவில தொழில் முனைப்பில, தொழில் வளர்ச்சியில முதல் சில இடங்களிலே இருந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு 20வது இடத்துக்கு கீழே தள்ளி இருக்கக்கூடிய ஆட்சி தான் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி. அவர் செய்திருக்கக்கூடிய சாதனை இந்த ஒரு சாதனை தான். சட்டமன்றத்துல யாருக்குமே மரியாதை கொடுக்கும். அமைச்சர்கள் எல்லாம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர், ஒரு அமைச்சருக்கு மரியாதை இல்லையா? அவங்க எப்படி அவங்களுக்கு குனிந்து கும்பிடு போடுறாங்க நீங்களே பாக்குறீங்க. அமைச்சர்கள் உங்களுடைய தலைவி, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா ஒரு அமைச்சர் பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள், அந்த பொறுப்பிற்கான ஒரு மரியாதை, கம்பீரம் என்பது ஒன்று இருக்கிறது. அதை பத்தி கூட கவலை இல்லாம காலில் விழறதும், 4ஆம் மடங்கி 5ஆக மடங்கி கும்பிடு போடுவதும் அந்த பதவிக்கு நீங்கள் செய்யக்கூடிய அவமானம். ஆனால் உங்களோடு ஒன்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே சட்டசபையிலே மிக இளைய ஒரு அமைச்சர், முதல் முறையாக அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருந்த, வயது கூட அதிகம் இல்லாத ஒரு அமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் தன் அறைக்கு எழுந்து போய்விட்டு மறுபடியும் சட்டசபைக்குள் வர முயற்சிக்கிறார்கள். அதற்குள் அந்த அமைச்சர் பேசுவதற்காக எழுந்து பதிலுரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த அமைச்சர் பேசி முடிக்கும் வரை, தான் சட்டசபைக்குள் வந்தால் அந்த அமைச்சருடைய பேச்சு கெட்டு போய்விடுமே என்று அந்த அமைச்சர் பேசி முடிக்கும் வரை அந்த சட்டசபை வாசலிலே நின்ற தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு நிதி அமைச்சர் அவரோட சீட்ல கூட சாஞ்சு உட்கார முடியாத நிலை. இது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இதுதான் சட்டமன்றத்தின் பெருமையை காப்பாற்றக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள். சட்டமன்றத்தையே கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி, அதிமுகவுடைய ஆட்சி. சட்டமன்றத்தை பற்றியும் அக்கறை இல்லை, நிர்வாகத்தை பற்றியும் அக்கறை இல்லை. நிர்வாகத்தை பற்றி அக்கறை இருக்கக்கூடியவர்கள் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு எதை செஞ்சாலும், யாராக இருந்தாலும், ஒரு கலெக்டர் சொல்றார், சேலம் கலெக்டர் நம்ம எல்லாம் பார்த்தோம், மழை அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆணைக்கு இணங்க தமிழ்நாட்டில் மழை பெய்தது என்று ஒரு கலெக்டர் சொல்லக்கூடிய நிலை, அந்த கேவலமான நிலை தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதனால மழை கூட அம்மா ஜெயலலிதாவை கேட்டுட்டு தான் வரக்கூடிய நிலை இருக்கிறது என்றால், இங்க எதுவுமே அவங்களை கேட்காம நடக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டிலே மழை பெய்கிறது, வரலாறு காணாத மழை. ஆனால் முதலமைச்சரை யாரோ அணுக முடியவில்லை. முதலமைச்சரிடம் போய் இவ்வளவு மழை வருது, வெள்ளம் பெருக்க போகிறது, ஏரிகள் எல்லாம் நிறைந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்வது என்று ஒரு முதலமைச்சரை பார்த்து யாரும் கேட்க முடியல. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த அந்த காலகட்டத்திலே இதே மாதிரி மழை வருது தமிழ்நாட்டில். சென்னையிலே மழை வருகிறது, புழல் ஏரி உடைந்து விடக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று அதிகாரிகள் அஞ்சுகிறார்கள். காலையில 2 மணிக்கு ஒரு முதலமைச்சருக்கு அதிகாரி நேரா போன் பண்றார். தொலைபேசியில நேராக முதலமைச்சரை அழைத்து, வெள்ளம் பெருகுகிறது, அந்த புழல் ஏரி உடைந்துவிடும் என்ற அபாயம் இருக்கிறது,
என்று முதலமைச்சரிடம் அதிகாரி தெரிவிக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் அப்பொழுதே எழுந்து அங்கே இருக்கக்கூடிய தன் அலுவலகத்திற்கு சென்று அதிகாரிகளை அழைத்து அதை எப்படி சரி செய்யணும் என்று ஆலோசனை கூட்டத்தை நடத்திவிட்டு அதை சரி செய்வதற்கான ஆணையை பிறப்பித்து விட்டு நேராக ஒரு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் புழலேரிக்கு போய் அந்த வேலைகள் சரியாக நடத்தப்படுகிறதா என்று பார்த்த முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் செம்பரம்பாக்கம் ஏரி நிறைஞ்சிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு அதிகாரிகளுக்கு தெரியவில்லை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நாளைக்காக காத்து கிடக்கிறார்கள். கதவை தட்டி சொல்லக்கூடிய தைரியம் யாருக்கும் இல்லை. அமைச்சர்கள் காத்து கிடக்கிறார்கள், அதிகாரிகள் காத்து கிடக்கிறார்கள். தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கு. 5 நாட்களாக மின்சாரம் தமிழ்நாட்டில் இல்ல, சென்னையில இல்ல. மின்சாரம் அடைக்கப்பட்டிருக்கிறது பல இடங்கள்ல. வேற வழி இல்லாம இரவு 1 மணிக்கு அனுமதி கிடைச்சதோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது, ஏரியை திறந்து விடுறாங்க. மக்களுக்கு தொலைக்காட்சியின் வழியாக அறிவிப்பு செய்தேன் என்று சொல்கிறார்கள். கரண்ட் இல்லாத ஊர்ல எப்படி டிவி தெரியும்? மக்களுக்கு எப்படி போய் செய்தி சேரும்? யாருக்கும் தெரியவில்லை. வீட்டிலே இரவு 1 மணிக்கு வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தண்ணி சட சட என்று தண்ணி வீட்டுக்குள்ள வருது. யாருக்கும் அறிவிப்பு இல்லை. 2 நாளுக்கு முன்னால் 3 நாளுக்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணியை திறந்து விட்டுருந்தாங்கன்னா சென்னையிலே வெள்ளம் பெருக்கு எடுத்திருக்கிறாரு. தண்ணி திறந்து விட அது வடிந்திருக்கும். ஆனால் இவர்கள் ஒரே அடியாக தண்ணீரை திறந்து விட்டு, இந்த அளவுக்கு தண்ணீரை திறந்து விட்டு சென்னையே வெள்ளத்திலே மழை நீரிலே மூழ்கக்கூடிய ஒரு அவலத்தை உருவாக்கியவர், அதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான். நான் நாடாளுமன்றத்திலே அங்கே அமைச்சராக இருக்கக்கூடிய ஜவடேகர் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டேன். இந்த மழை என்பது தமிழ்நாட்டை, சென்னையை பாதித்திருக்கக்கூடிய இந்த மழை கிளைமேட் சேஞ்சால வரவில்லை என்றால் அதற்கு காரணம் என்ன, இந்த வெள்ளத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டபொழுது அவர் எழுத்துப்பூர்வமாக தந்த பதில், நாங்க தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு 110க்கு மேல, அதாவது 111 நமக்கு போட்டு கொண்டிருக்கிறார்களே, அந்த சதவீதம் அளவிற்கு மழை வரும் என்று முன்கூட்டியே நாங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தி விட்டோம். 2-3 நாட்களுக்கு முன்னால் இந்த நிலை, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு நிலை இது என்று 3 நாட்களுக்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம், அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அத்தாரிட்டிஸ்க்கெல்லாம் நாங்கள் தெரிவித்து விட்டோம். ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படாததால் இங்கே வெள்ளம் வந்தது என்று மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அந்த டிபார்ட்மெண்ட்ல துறையிலே இருக்கக்கூடிய அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவிக்கிறார் என்றால், இதற்கு பிறகும் நீங்கள் ஆட்சியிலே இருப்பதற்கு என்ன யோகியதை உங்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி வரலாறு காணாத மழை, வரலாறு காணாத மழை என்று சொல்கிறார்கள். மழை வரலாறு காணாத மழையாக இருக்கலாம், ஆனால் வெள்ளம் உங்களால் வந்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வெள்ளம் வந்தது, மக்கள் அவதிப்பட்டார்கள். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? மக்களை சந்திக்கவில்லை. இங்க பேசியவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல இங்க வந்து மக்களை பார்த்து வண்டியை விட்டு இறங்கல, யாரையும் பார்த்து என்ன கஷ்டம், என்ன நிலை என்று கேள்வி கேட்கவில்லை. எதை பற்றியும் தெரிந்து கொள்ள ஆர்வம் இல்லை. வாக்காளர் பெருமக்களே என்று தேர்தல் என்று நினைத்துக் கொண்டு பேசிவிட்டு போகிறார் ஒரு முதலமைச்சர். ஆனால் தளபதி அவர்கள் இங்கே வந்து, இங்கே மட்டுமில்லை, சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களுக்கும் வந்து மக்கள் குறைகளை நேரடியாக கேட்ட தலைவர் தளபதி அவர்கள். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மக்களுடைய கவலையை பத்தி, மக்களுடைய கஷ்டங்களை பத்தி எந்த கவலையும் இல்ல. வானத்துல ஏறி பார்த்தேன் என்று சொல்கிறார். அது பார்த்தாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது.
அதன் பிறகு ஒரு தொலைக்காட்சி வழியாகவாது மக்களோடு பேசி இருக்கலாம், ஒரு கூட்டம் போட்டு பேசி இருக்கலாம். எதையும் செய்யாமல் வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்புகிறார்கள் மக்களுக்கு. நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க என்று முகம் தெரியாமல் ஒரு முதலமைச்சர், முகம் தெரியாமல் மக்களுக்கு செய்தி அனுப்பக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு தேவையா? ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் தன் 92 வயதிலும் மக்களை காண ஓடோடி வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியிலே இல்லாவிட்டாலும் மக்களோடு நிற்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்சியில நிர்வாகம் என்பதே கிடையாது. இங்க அடிப்படை கட்டுமான வசதிகளை கூட இந்த அரசாங்கம் செய்து தரவில்லை. இது ஆட்சிக்கு வந்த பொழுது திமுக ஆட்சியில அண்ணன் தளபதி அவர்கள் கொண்டு வந்த அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்றார்கள். மோனோ ரயில் கொண்டு வரணும். நாங்க யாரும் இவ்வளவு ஜனத்தொகை இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல மோனோ ரயில் என்பது பல முன்னேறிய நாடுகள்ல கிராமங்கள்ல மக்கள் அதிகம் வசிக்காத இடங்கள்ல தான் மோனோ ரயில் பயன்படுத்த முடியும். ஏன்னா அதிகமாக அங்க மக்கள் அந்த மோனோ ரயில்ல பயணம் செய்ய முடியாது. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு முதல்வர் ஜெயலலிதா மோனோ ரயில், இந்த மெட்ரோ ரயிலை நிறுத்திட்டு நான் மோனோ ரயில் திட்டம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த திட்டத்தை பல ஆண்டுகள் கிடப்பில் போட்டு வைத்திருந்தார்கள். பிறகு யார் சொல்லி புரிந்ததோ தனக்காக தெரிந்ததோ தெரியாது, இப்பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவேன் என்று இத்தனை ஆண்டுகள் அந்த திட்டத்தை முடிக்க விடாமல் செய்துவிட்டு இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறார்கள். அதையும் சரியா முடிக்கல. எத்தனை திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. திட்டங்களை நான் காணொலி காட்சி வழியாக திறக்கிறேன் சொல்லி இந்த சட்டமன்ற தொகுதியில் ஆர்கே நகர்ல கூட அவங்க தேர்தல் வாக்குறுதியா என்ன சொன்னாங்க? ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். கொண்டு வந்தாங்களா? காணொலி காட்சி வழியாக நான் திறக்கிறேன்னு சொன்னாங்க. திறந்தாங்க. என்ன திறந்தாங்க? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அருகிலே ஒரு போர்டு மாத்திரம் வச்சு ஒரு பெயர் பலகை, அவ்வளவுதான் திறக்கப்பட்டது. கல்லூரி திறக்கப்படவில்லை. கல்லூரி எங்க வேலை செய்தா இயங்குவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல. இப்படி தகுடு தத்தங்களை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு காணொளி காட்சி ஆட்சி, வாட்ஸ்அப் ஆட்சி தான் இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுடைய ஆட்சி இல்ல. நடுவுல சொன்னாங்க மக்கள் முதல்வர் மக்கள் முதல்வர் என்று. மக்களையே சந்திக்காத ஒருவருக்கு எப்படி மக்கள் முதல்வர்னு பேர் இருக்க முடியும்? உண்மையான மக்களின் முதல்வர் இன்னைக்கா இருக்கட்டும் என்னைக்கா இருக்கட்டும் அது தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். இப்படி மக்களை சந்திக்காத, மக்களுக்கான எந்த இன்னைக்கு சொல்றாங்க, பேசியும் போது குறிப்பிட்டார்களே 58 வயசு ஆனா ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுக்கறேன்னு. இத்தனை வருஷமா எங்க போனாங்க? இத்தனை வருஷமா என்ன செஞ்சாங்க? ஆட்சிக்கு வந்த உடனே என்ன செஞ்சாங்க? பஸ் கட்டணத்தை உயர்த்தினார்கள். அப்ப சொல்லிருக்கலாமே 58 வயசானா இலவச பஸ் பாஸ் தரேன்னு. தரவில்லை. இதுக்கு அவங்க ஜியோ போடுறதுக்கு இன்னும் ஒரு 3 வாரம் 4 வாரம் எடுத்துப்பாங்க. அதுக்குள்ள தேர்தல் ஆணையம் நீங்க எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிடும். வசதியா தேர்தல் ஆணையத்து மேல பழி போட்டுடலாம். இவங்க ஆட்சிக்கு பெறும்பொழுது என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில கடன் என்பது மிக அதிகமாகி விட்டது. 1 கோடி மேல 1 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? இங்கே இவர்கள் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி செய்திருக்கக்கூடிய இந்த 5 ஆண்டுகளிலே 2 மடங்காக 2,47,00,000 அந்த கடன் சுமையை மக்கள் மீது ஏற்றி வைத்திருக்கக்கூடிய சாதனையை செய்திருக்கக்கூடியவர் ஜெயலலிதா அவர்கள். நிர்வாகத்துறையில அக்கறை இல்லை, மக்கள் மீது அக்கறை இல்லை. மக்கள் போராடுகிறார்கள். நீங்க இங்க பெண்கள் வந்திருக்காங்க, ரேஷன் கடையில ஏதாவது பொருள் கிடைக்குதா? கிடைக்கிறது இல்ல.
கிடைக்கக்கூடிய பொருட்களும் வீட்டுல ஒரு வாரம் 10 நாள் வச்சிருந்தா கெட்டு போகுது. அப்படிப்பட்ட பொருட்களை தான் இங்க ரேஷன் கடையில தரம் இல்லாத விஷயங்கள் பொருட்களை தான் தருகிறார்கள். தண்ணி கிடைக்கிறது இல்ல, கரண்ட் இல்ல, சட்டம் ஒழுங்கு இல்ல, பாதுகாப்பு இல்ல. மக்கள் என்ன கேட்கிறாங்க? டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள். தமிழ்நாட்டில் இன்னைக்கு பல குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய நிலை என்னவென்றால், அந்த வீட்டுக்கு வர வேண்டிய வருமானத்துல 3/4 டாஸ்மாக் கடைக்கு போகுது. அந்த வருமானத்தில் பிள்ளைகள் படிக்கிறார்கள், அந்த வருமானத்தில் வீட்டு வாடகை தரப்படுகிறது, அந்த வருமானத்தில் தான் சாப்பிட வேண்டும், அந்த வருமானத்தில் தான் கரண்ட் பில்லு கட்டணும், அந்த வருமானத்தை வைத்துக் கொண்டுதான் வாழ வேண்டும். ஆனால் அந்த வருமானத்தில் 3/4 எங்க போகுது? டாஸ்மாக் கடைக்கு போகுது. அது மட்டும் இல்லை, அந்த டாஸ்மாக் கடைக்கு போகக்கூடிய அந்த பணத்தால், அந்த மது பழக்கத்தால், அந்த மது பழக்கத்திற்கு அடிமையாவதால் எத்தனை இளைஞர்கள் தன் உடல் நலம் பாதிக்கப்படக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை இளம் விதவைகள் இருக்கிறார்கள். திருமணமாகி தன் கணவன் அந்த மது பழக்கத்திற்கு அடிமையாகி கையில 2 சின்ன குழந்தையோட இருக்கக்கூடிய எத்தனை பெண்கள் அந்த கணவனுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டு தன்னுடைய சொத்து எல்லாம் வித்து வைத்தியம் பார்த்தும் காப்பாற்ற முடியாம அவர்கள் இறந்து போக இந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் பரிதவிக்கக்கூடிய நிலையிலே இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள். ஆனா இதை பத்தி எல்லாம் அரசாங்கம் கவலைப்படவில்லை. தளபதி அவர்கள் சட்டமன்றத்தில் கேட்கிறார் அமைச்சரை பார்த்து, இந்த மது கடைகளை நீங்க மூடுவீங்களா மாட்டீங்களா? அமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்கலாம்? பரிசீலிக்கிறோம், முடிந்தால் செய்கிறோம், அதை பற்றி யோசிக்கிறோம். எதையும் சொல்ல, திட்டவட்டமா சொல்றார். அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வருமானம் நின்று போய்விடும், அதனால நாங்க இந்த மதுக்கடைகளை மூட மாட்டோம் என்று அமைச்சர் திட்டவட்டமா அகந்தையோடு திமிரோடு பதில் சொல்கிறார். மக்கள் எல்லா ஊர்லயும் பெண்கள், இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் போராடுகிறார்கள். இந்த மதுக்கடைகளை மூடுங்கள், மூடுங்கள், மூடுங்கள் என்று காந்தியவாதி சசி பெருமாள் அதற்காக போராடி தன் உயிரையே இழக்கக்கூடிய நிலை. ஆனால் இவங்க மூட மாட்டேன் என்று திட்டவட்டமாக அரசாங்கத்திற்கு வரக்கூடிய வருமானம் நின்று போய்விடும் என்று. அரசாங்கம் கார்ப்பரேட் கம்பெனி இல்ல. அரசாங்கத்தின் முதல் அக்கறை மக்களுடைய நலன், அடுத்ததுதான் வருமானம். ஆனா இவங்க வருமானத்தை முன்னால் வைத்து மக்களை பற்றி கவலைப்படாமல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த டாஸ்மாக் கடைகள் மூலமாக மது விற்கலாம் என்று வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு மது பழக்கம் இவ்வளவு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே டாஸ்மாக் கடை வழியாக மதுபானங்களை விற்கலாம் என்ற நிலை வந்த பிறகுதான். அப்பதான் எங்க பார்த்தாலும் அரசாங்கமே மது விற்கக்கூடிய ஒரு நிலை வந்த பிறகு எங்க பார்த்தாலும் கடைகள், எந்த பக்கம் திரும்பினாலும் கடைகள் என்ற நிலை வந்தது. மக்கள் குடிக்க வேண்டாம் நினைக்கிறவங்களையும் அழைத்து குடி குடி என்று சொல்லக்கூடிய நிலை தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது இந்த டாஸ்மாக் கடைகள் இந்த அளவுக்கு வந்த பிறகுதான். இதற்கு யார் காரணம்? 2003 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், இன்று முதல்வராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா தான் இந்த டாஸ்மாக் கடைகள் வழியாக ரீட்டெயில் என்பதை அரசாங்கம், சில்லறை வணிகத்தை, இந்த மதுவை விற்கக்கூடிய சில்லறை வணிகத்தை அரசாங்கம் செய்யும் என்று அந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் ஜெயலலிதா. 2003 இந்த டாஸ்மாக் கடைகள் மூலமாக மது விற்பனை செய்யலாம் என்பதை கொண்டு வந்தவர் ஜெயலலிதா. 2002 மைடாஸ் என்ற தன்னுடைய அந்த டிஸ்லரி மதுபானம் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையை துவங்குகிறார் ஜெயலலிதா. 2002 தொழிற்சாலையை தொடங்குறாங்க, மதுபானம் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை மிடாஸ். 2003 அந்த தொழிற்சாலை நல்லா நடக்க ஆரம்பிச்ச உடனே அந்த மதுபான கடைகள் அரசாங்கமே நடத்தும்
என்று சொல்லக்கூடிய நிலையை உருவாக்கி மக்களை, தமிழர்களை மதுக்கு அடிமையாக்கிய அந்த கொடுமையை செய்தவர் ஜெயலலிதா. இன்னைக்கு அரசாங்கத்தின் வருமானம் நின்று போயிடும் அவங்க கவலைப்படுறாங்களா, இல்லைன்னா மிடாஸோடைய வருவாய் குறைந்து விடும் என்று கவலைப்படுகிறார்களா? முன்னாடி இந்த மிடாஸ்ல யார் யார் பங்குதாரர்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய வீட்டிலேயே இருக்கக்கூடிய அவருடைய நெருங்கிய தோழியாக இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள்தான் இதில் மிக முக்கியமான பங்குதாரர். என்னோடது இல்ல, வேற யாரோ நடத்துறாங்கன்னு சொல்லலாம். ஆனா 2011 சசிகலா அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் பிரச்சனை வருகிறது. சசிகலா அவர்கள் வீட்டை விட்டு அனுப்பப்படுகிறார். அப்பொழுது அந்த மிடாஸ் நிறுவனத்தின் இயக்குனராக, டைரக்டராக யார நியமிக்கிறாங்க? சசிகலா போயிட்டாங்க. அப்ப யார நியமிக்கிறாங்க? ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய இன்னொரு நண்பர் சோ ராமசாமி அவர்களை. அப்ப மிடாஸ் யாருடைய நிறுவனம்? சசிகலாவுடையதா, அம்மையார் ஜெயலலிதாவுடையதா? பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க திருப்பி அப்புறமா சோ அவர்கள் அந்த பதவியிலிருந்து இறங்கி மறுபடியும் சசிகலா அவர்கள் அந்த பதவிக்கு கொண்டு வரப்படுகிறார். மிடாஸின் விற்பனை என்பது 7% இருந்தது. இன்னைக்கு 17%, ஏறத்தாழ 17% 2 மடங்கு அதிகரித்திருக்கிறது. அப்ப அவங்களுடைய வருவாய் எவ்வளவு அதிகரித்திருக்கு என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வராமல் அவர்கள் மக்களை குடிக்கு, மது பழக்கத்திற்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறார்களா, அல்லது அரசாங்கத்தின் வருமானம் கெட்டு போய்விடும் என்று அந்த பழக்கத்தை இங்கிருந்து எடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார்களா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய வருமானம், தன்னுடைய சுயலாபத்திற்காக மக்களை மதுவிற்கு அடிமையாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு தேவையா என்று நீங்கள் சிந்தித்து பார்த்து, நான் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டிலே மது பழக்கம் இல்லாமல் செய்வேன், மதுக்கடைகளை மூடுவேன் என்று சூளுரைத்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை உணர்ந்து இங்கே நம்மை சுரண்டி நம் எதிர்காலத்தை இருளாக்கி, நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஒன்றுமில்லாமல் அழிக்கக்கூடிய ஒரு நிலையை எடுத்திருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சியை, ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியை தமிழ்நாட்டை விட்டே நாம் ஒழிக்க வேண்டும் என்ற சூளுரையை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய தேர்தலிலே தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியை, தளபதி அவர்களின் வழிநடத்தக்கூடிய ஆட்சியை இங்கே உருவாக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது விற்பனையில் ஜன்னல், சமூகத்தின் சாளரம், மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.